மூன்றாவது நாள் வணங்கக்கூடிய தேவதை யாருன்னா சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வம், ஒரு சக்தின்னு சொல்லலாம். இந்த சந்திரகாந்தா என்பவள் யார் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு செல்வ வளங்களை கொடுப்பவள். செல்வ வளம் பெருகணுமா உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெருக்கணுமா, இந்த சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சக்தி வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல செல்வ வளங்களையும் வருமானத்தையும் லாபத்தையும் பெருக்குவதற்கு உண்டான எல்லா தன்மைகளும் இந்த சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சக்தி கிட்ட இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமாகவே அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சார் உங்களுக்கு சந்திர பகவான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய குபேரன் இருக்கான்னு சொல்லுவோம். உங்களுடைய குபேரன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்திரனுடைய தன்மையில் தான் குபேரன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இங்கே இருக்குது. அப்போது சந்திரகாந்தான்னு சொல்லப்படுகிற சந்திரன் அப்படின்னு சொல்லாவே எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவர் சந்திரன், இனிமையை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். நம்ம சந்திரன் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி சந்திரனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருமே சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. பௌர்ணமி சந்திரன் தரிசனம் செய்ய வேண்டும். எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவர் பௌர்ணமி சந்திரன். இந்த பௌர்ணமி தான் பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க. ஓகேங்க, எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய பூஜையே பார்த்திங்கன்னா இந்த சத்யநாராயண பூஜை. இந்த சந்திரனை ஈர்க்கக்கூடிய காந்தம் தான் இந்த சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தேவதைன்னு சொல்லலாம். இந்த தேவதையை வழங்கினால் செல்வ வளங்கள் பெருகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.